இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே, என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே. இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். தேவராஜ்யத்திற்கு முடிவு இல்லை, சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார், சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். நித்திய மகிழ்ச்சி தலைமேலே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். கோபிங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்கள 10 வருஷமா அவர் புகைப்பிடிப்பாராம், சீரட்டு ஊதிக்கிட்டே இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் அது ஊதலைன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ தான் டூ பாத்திரமே கூட போகுமா, அந்த மாதிரி அதுக்கு அடிமையாக இருந்தாராம். ஆனால் அது தப்புன்னு அவருக்கு தெரியுது. எல்லா ஜெபக்கூட்டத்துக்கும் நான் போவேன், எல்லா டிவியும் நான் பார்ப்பேன். ஜாய் டிவியை நான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு பார்த்துட்டு எலிசபெத்த மாட்டேன் நான் ஜெபம் பண்ணேன், இந்த பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. அவங்க ஜெபிக்கும்போது ஒரு வல்லமை எனக்குள்ளே இறங்கியது, எனக்கு ஒரே நடுக்கம் உண்டாயிடுச்சு. இனிமேல் நான் ஆண்டவரே சீரட்டு குடிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு பயமுறுத்துனாங்க அந்த எலிசபெத்தம்மா, நீங்கள் கையில் சீரட்டு எடுத்திங்கன்னா உங்கள் கையில் கொதன்னு புண்ணாக போகுதுன்னு சொன்னாங்க. அது மாதிரியே வந்துருச்சு, அதனால் நான் விட்டுட்டேன்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காரு. ஆவியானவர் எச்சரிக்கையும் செய்வார். உங்களுக்கு புண்ணு வந்தெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. அப்போ தான் ஒரு பயம் வந்துச்சு பாருங்களேன். ஐயோ என்னந்தம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சான். ஏன்னா பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவார். இனிமேல் நீ அதை கையில் எடுத்த உன் கையில் பாரு அந்த புண்ணு தான் வரப்போகுது, நீ பிடிக்கிற அந்த வலது கையில் அப்படின்னு அவங்க எச்சரிச்சாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ நமக்கு புண்ணு வந்துட போகுதுன்னு அதை விட்டுட்டே அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம்.
இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. காண தவறாதீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வேண்டுமானால் உங்கள் அட்ரஸை கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம், அல்லது நேரடியாக என்ன செய்யலாம், ஃபோனில் கூறலாம். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இது எவ்வளவு சந்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கர்த்தர் சொல்லாத போட முடியாது. இலவசமாக பெற்று இலவசமாய் கொடுங்கள். யாராவது கர்த்தர் இதுக்கு கொடுக்கும்படி ஏவுகிறார். மொத்தமாக கொடுக்காட்டாலும் பல துளி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த புஸ்தக ஊழியத்துக்குன்னு அனுப்புவாங்க. அதை வச்சு தான் இந்த ஊழியம் என்ன செய்யப்படுகிறது. அலே லோயா, தேங்க்யூ ஜீசர். ஆகவே அதில் சந்தா போட்டிருக்க மாட்டோம், வருஷ சந்தாவும் அதில் போட மாட்டோம், மாத சந்தாவும் போட மாட்டோம். உங்களுக்கு பத்திரிக்கை வேணுமென்னால் அதை நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வீடு வந்துடும். அது அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புது. அதில் உள்ள சாட்சியில் அநேகரை உயிர்ப்பிக்கிறது. இப்படி சாட்சியின் வழியில் நடக்கிறேன்னு தாவீது சொன்னது போல் அதில் எல்லா பகுதியும் இருக்கும். உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் பகுதி, சிறுவர் பகுதி, குடும்ப பகுதி, வேத ஆராய்ச்சி மற்றும் ஊழியர் பகுதி, பெண்கள் பகுதி, சிறப்பு செய்தி எல்லாமே இருக்கும். ஜெப குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அநேகர் சொல்கிறீங்க அதில் உள்ள ஜெப குறிப்புகள் நாங்கள் வச்சு ஜெபிக்கிறோம், அதை படிச்சுட்டு நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா பின்னால் ஆவியானவர் எழுத சொல்லி அந்த வார்த்தையை எழுதினோம். நிறைய பேர் புக்கு வந்து அதை படிக்கக்கூட நேரம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சரி அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா கூட யூஸ் ஆகும். ஆஸ்பத்திரி ஊழியம், யாரையாவது பார்க்க போகிறீங்க, அது கொடுத்து அது பேரே தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை. ஆண்டவர் கொடுத்த அது வேடு வார்த்தை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அந்த பத்திரிக்கை பேரே ஆண்டவர் கொடுத்ததுனால அதை அநேகர் லுத்ரன் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆர்சிக்காரங்க பெரும்பாலும் அந்த வேடை பார்த்துட்டு கேட்குறாங்க, பத்திரிக்கை எங்களுக்கு அனுப்புங்கன்னு. அது மூலம் ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதில் சாட்சி வாலண்டரி அவங்களே போட சொல்கிறாங்க. அந்த தேவன் ஒரு அம்மாலாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, அவங்க தச்செல்லாம் மார்க்கெட்டு போயிருக்காங்க. ஒரு இன்னொருத்தவங்க வீட்டு வாசலில் அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு. கேட்டுக்கு வெளியே அந்த போஸ்ட்மேன் அந்த பத்திரிக்கை போட்டு போயிட்டார். உடனே இவங்க என்னடா பளிச்சுன்னு ஒரு பத்திரிக்கை கிடக்கு, ஒரு புக்கு கிடக்கு, தேவனால் எல்லாம் கூடன்னு அதில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. சரி, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அந்த வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தான், நம்ம படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துடலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி போய் படித்தாங்களாம். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆண்டவர் பேசினாராம். அவங்க வீட்டுக்காரு 45 வருஷமாக குடிகார். அதில் ஒரு குடிகாரம் மனம் திரும்பினதாக சாட்சி இருந்திருக்கு. அப்போ அவங்க, ஆண்டவரே நானும் இந்த புக்கில் சாட்சி போடுவேன், என் கணவர் கல்யாணத்துக்கு முந்தைய குடித்தது எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே ரிட்டையர் ஆன டீச்சர் அவங்க. அப்போ எனக்கு அந்த பத்திரிக்கையில் உள்ள நம்பரில் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து ஜோம் பண்ணியிருப்பேன். என்னம்மா 6 மாதமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன், என்ன எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே தானே இருக்குது, இப்படியே தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எல்லா வீட்டுக்கும் ஒரு காலம் வச்சுருப்பாருமா, நிச்சயம் பாவியில் ரசிக்கத்தான் கிறிஸ்தேஸ் உலகத்தில் என்ன செஞ்சார், வந்தார். நிச்சயம் உங்கள் வீட்டுக்காரர் குடியிலேருந்து விடுதலை தருவார், பொறுமையாக இருங்க. இவ்வளோ காலம் இருந்தீங்களே, 40 வருஷமாக குடிகாரன்றீங்கல்ல, ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயம் மாற்றுவாருமா. இப்படியே சொல்லிகிட்டே அவங்கள ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்திகிட்டே வந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவரை குடியை நிறுத்திட்டார். இப்போ 2 இயர்ஸ் அவர் அந்த பக்கமே போகிறதில்ல. இப்போ அவர் சேர்ந்து மனைவியோட சர்ச்சைக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச காணிக்கை ஒளிகள் இறைச்சிறாரு, அனுப்புகிறாரு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஆகவே இந்த பத்திரிக்கை வேணும்னா, உங்களுக்கு சர்ச்சைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 பத்திரிக்கை வேணால் நாங்கள் கொரியரில் போட்டு விடுவோம், சரியா? இந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாம். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடப்படுகிறது. மாதம் துதி ஆராதனை என்று 3வது சனிக்கிழமை வைக்கிறவங்க 7 மணி நேரம் பாஸ்டிங்கோட, காலையில் 7லேருந்து மதியம் 2 வரை அது நடைபெறுகிற இடமெல்லாம் நாங்கள் புக்கில் போடுறோம், டிவிலையும் கீழே போடுவோம். ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்துங்க. யாரும் வரலாம். உங்களுக்கு சிலர் கேட்குறாங்கம்மா, நாங்கள் தங்கி போகிற மாதிரிலாம் வசதி இருக்கா? இருக்குது, கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்த தான் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் தாராளமாக இருந்து என்ன செய்யலாம், ஜெப வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். சின்ன ஜெப வீடு தான், ஆனாலும் கர்த்தர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஒரு நாள் ஜெபிக்கிறோம்.
இந்த எல்லா பங்காளர் தேவனா எல்லாம் கூட பங்காளர்களுக்காக, டிவி பங்காளர்களுக்காக, யூடியூப் பங்காளர்களுக்காக, தொடர்ந்து பிரேட்டவருக்கு வருகிறவர்களுக்காக தொடர்ந்து என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். போன் போடுகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்வார்? ஜெபிக்கலைன்னா அது எங்களுக்கு பாவம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கலைன்னா அது பாவன்றார் இல்லையா? ஜெபிக்கலைனாவே ஒரு பாவம். சும்மா பெரிய பாவம்னு செய்ய வேண்டியதில்லை விசுவாசி ஊழியர்கள். சரியா? சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எழும்புறாய் இதை வாக்கியாம்பப்பட்டோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக, பேசுகிறபடியே செய்வீராக. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, நீ பயப்படாதே, வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தையை போவாஸ் என்கிறவன் சொல்கிறான். இவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். இஸ்ரவேலில் அவன் பெரிய மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். போவாஸ் என்றாலே மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்ற அர்த்தம். ரூத் என்றால் சிநேகிதி என்று அர்த்தம். இந்த போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறா, நீ பயப்படாத. ஏன்னா பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வெளிப்படுத்தின விசேஷ லாஸ்ட் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் 365 முறை பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. பயத்தை எது தள்ளும்னா பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தள்ளும் என்று யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஆகவே 1 யோவானில் அதை வாசிக்க முடியும். சரி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் இந்த வருஷத்தில் எதெல்லாம் வேண்டி கொண்டீங்க ஆண்டவற்ற? ஒருவேளை எனக்கு கிடைக்கலையா? இந்த எஞ்சி இருக்கிற நாட்களை எதிர்பாருங்க. ஆண்டவர் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். டிசம்பர் 31க்குள்ளே ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு செய்வார். சிலதான் அடுத்த வருஷம் தான் செய்வார். அல்லையிலோ எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். பயப்படாதீங்க. கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சந்தேகப்படாதீங்க. பயப்படாதீங்க. பலங்கொண்டு திடமனதாக இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரகாதிகாராபஷே கதகாராபஷே. ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த பலன் இறங்குகிறது. பரலோக பலன் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. உன்னதமானுடைய பலன் நிழலிடுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்போகுது. ஏன்னா அநேகர் பயப்படுறீங்க. ஊழியக்காரங்க பயப்படுறீங்க, அதுபோல் விசுவாசி பயப்படுறீங்க. இன்றைக்கி அநேகர் கடனுக்கு பயப்படுறீங்க. என்ன செய்கிறது? எப்படி அடைக்க போகிறோம்? ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரே, பயப்படுறீங்க. அவர்கிட்ட ஒன்றுமே பேச முடியலன்னு பயப்படுறீங்க. சிலர் மனைவி என்ன பதில் சொல்ல போகிறோன்னு பயப்படுறீங்க. சிலர் பிள்ளைகளுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல போகிறாரோ, இல்லை ஓனர் என்ன சொல்ல போகிறாரோன்னு பயப்படுறீங்க. சிலர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலையில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு பயப்படுறீங்க. அல்லேலூயா. இருக்காதாக ஐயோ பிஸ்னஸ் நடக்குமோ நடக்காதான்னு பயம். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. இந்த வருஷத்தில் எண்டில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், பயப்படாத, வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அப்படின்னா நீங்கள் வேண்டி கொண்டதெல்லாம் செய்வாராம். மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? சொல்லுங்க பாப்பா. பொல்லாதவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்னு ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஒருவேளை பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் அந்நிய பாஷை அடையாளம் இல்லாமல் நீங்கள் தவிக்கலாம். நான் எவ்வளோ நாளாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த அக்னி பாசை கிடைக்கலையே அப்படின்னு ஒருவேளை தவிக்கலாம். நிச்சயம் தாகமுள்ளவர் மேல் தண்ணீர் ஆண்டவர் ஊற்றுவார். வாஞ்சா இருந்தீங்கன்னா நிச்சயம் பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார் நமக்கு. நான் ஆரம்பத்தில் 89 ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அப்படி தான் இல்லை, இவங்களாம் நிறைய எங்கள் பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபத்துக்கு போன இடத்துல அந்நிய பாஷை பேசுவாங்க. இது என்னது ஆண்டவரே, இது எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஆண்டவரே. அவங்க பேசுகிற மாதிரி பேசி பார்த்தேன், அது எனக்கு திருப்தி இல்லை.
அந்நிய பாஷையெல்லாம் கள்ளக்காப்பி அடைக்க முடியாது, அக்கினி பாசையை. சரியா? ஆவியானவர் கொடுக்குற பாசை. முதலாவதாக அவர் எங்கே இறங்கி வந்தார்? அப்போஸ்தலர் 2 பார்க்குறோம் இல்லையா? பெந்தைக்கொஸ்தே நாள்னா 50வது நாள் 120 பேர் மேலே ஒரே நேரத்தில் இறங்கி வந்தார். பற்பல பாசைகளை பேசுனாங்க பாருங்களேன். ஆவியானவர் கொடுக்குற பாசை. நாவில் இறங்குறார். ஏன்னா அங்கே ஏசையா நாவை ஒரு அக்கினி குரடு வந்து தொட்டது. நான் அதமானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் அப்போ காரணம் என்ன? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் பாவம் செஞ்ச மனுஷன். இந்த உதடு எத்தனையோ பாவங்களை செஞ்சுருக்கிறது, இந்த வாய் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அவர் அறிக்கையிடுறாரு. பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுடணும். அப்படித்தான் இருக்குது நீதிமொழிகளில். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுறவன் இரக்கம் பெறுவான் இருக்கு. அப்போ நீங்களானும் 4 நாள் செய்த பாவத்தை அறிக்கையிடும்போது, ஆண்டவரே இவங்களை அப்படி பேசிட்டேன், இப்படி பேசிட்டேன், இந்த ஊழியரை இப்படி தாக்கிட்டேன், அப்படி தாக்கிட்டேன், என் மனைவி இப்படி திட்டிட்டேன், என் பிள்ளை இப்படி திட்டிட்டேன், எங்கள் அப்பாவை திட்டிட்டேன், எங்கள் அம்மாவை மதிக்கலை, இப்படி ஏதாவது உங்களுக்குள்ள அப்படியே வாயினால் தவறு பண்ணியிருந்தா நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் வேண்டிக் கொண்ட அந்த பரிசுத்த அக்னியை ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றுவார். அக்னியை போட வந்தேன், இது இப்பொழுதே பற்றிட வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அரிக்கா சபதாலா வரவா ஓ சந்ததி மேல் ஆவியும் ஓ சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேங்கிறாரு. ஆவிக்குரிய செழிப்பு உங்களுக்கு வேண்டுங்க. அதுக்காக அந்த கடைசி நாட்களில் நீ புது வருஷத்துலையாவது ஆண்டவரே எனக்கு அக்கினி பாசம் வேணும், நான் தேவ ஆவினால் நடத்தப்படணும், மாம்சத்தில் நடத்தப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வாஞ்சித்து என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரே நல்லா பைபிள் படிக்கணும், அதில் உள்ள ஆழங்கள்லாம் எனக்கு தெரியணும், என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்களான்னு சொல்லியிருக்கீங்களே மார்க் 16 அதிகாரத்தில். அந்த அடையாளங்களாக வேணுமே ஆண்டவரே, நான் விசுவாசியாகவே இருக்கிறேனே, போகிறேன், எப்படி போகிறேன்னு அப்படியே வந்துடுறேன்னு ஒரு வேளை செய்யலாம், சொல்லலாம். நீங்கள் வாஞ்சிங்க. நான் வாஞ்சித்தேன் 89ல், எனக்கு அந்த பாசம் வேணும் ஆண்டவரே, நானும் ஆவினால் நடத்தப்படணும். நான் கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன், ஞானசானம் தண்ணியில் வாங்க முந்தையே அக்னி ஞானசானத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஏன்னா கொர்நேலியுவின் வீட்டில் அப்படி தான் நடந்தது. 10வது அதிகாரத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் பாருங்கள். கொர்நேலியுடைய வேண்டுதலாக என்ன? தனக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், உறவினர்களாக ரட்சிக்கப்படணும், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அவனுடைய வேண்டுதல் அதுவாகத்தான் இருந்துச்சு. அதனால தான் அவன் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் செய்தார். இந்த அப்போஸ்தலர் 10 முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அக்னி ஞானஸ்தானம் பெற விட்டு தான் ஒரு இராணுவ மந்திரி இருக்கிற வீடு பெரிய பங்களாவாக தான் இருக்கும். அவன் வீடு நிறைய ஜனங்களை சேர்த்து வச்சிருக்கிறான், 50 பேர் புறஜாதிகள். ஆனால் எல்லார் மேலே என்ன செஞ்சார்? ஆவியானவர் இறங்கினாரா? வெவ்வேறு பாஷையில் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேதுரு ஊழியர் என்ன செய்கிறாரு? ஞானஸ்தானம் தண்ணியில் கொடுக்குறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அக்னி ஞானஸ்தானம் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் அதுக்காக வாஞ்சிங்க. ஆவிக்குரிய லைஃபுக்கு வாஞ்சுங்க. ஆவிக்குரியவர்கள் தவறு பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். ரோமர் 8:14 சொல்லுகிறது. யோவான் 1:14 என்ன சொல்லுகிறது? அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துறாரு. பிள்ளைகள் அப்போ பிள்ளைத்தான் சொந்தம். இன்னைக்கு அநேகர் குந்தி இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வைப்பாங்க. கல்யாணம்னு வரும்போது மாறிடுறாங்க. என்ன செய்ய, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, சரி செஞ்சுட்டு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை தான் வேணும்னு ஜோம் பண்ணுங்க. காலம் தாழ்த்துறா கூட பரவாயில்ல, நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 39 வயசாச்சு, மாப்பிள்ளையே அமையலை. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் ஆண்டவரே அந்த பொண்ணு பேர் கிறிஸ்டி, ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். கத்தர் பாருங்க, அந்த கரெக்டாக 39வது வயசில் நல்ல அதுக்கு தகுந்த ஒரு 42 வயசு பையனை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். மறு வருஷத்துலேயே அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். சூப்பர் நேசலாக இருக்காங்க. இன்றைக்கி கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பையனை கட்டி கொடுத்துறாதீங்க. ஏதாவது ஒரு பொண்ணை செஞ்சிருவோம், மாற்றிடுவோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேண்டதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை, நீங்கள் வேண்டுவதெல்லாம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. அது திருமணமாக இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியோடு தான் பழகணும். இன்றைக்கி விசுவாசியை ஏமாற்றிட்டாங்கன்னு சில பேர் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஆண்டவருக்கு பயந்தவங்க ஏமாற்ற மாட்டாங்க.
ஆண்டவருக்கு பயந்தவங்க நிச்சயம் அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார், நீ பயப்படாத, வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வேன். ஏன் வேண்டிக் கொண்டபடியெல்லாம் ரூத்துக்கு அவர் செய்ய காரணம் ஒரே ஒரு ரீசன். ரூத்து 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாத வாசிக்க முடியும். அவள் எல்லாவற்றையும் மோவாப் தேசத்தை விடுறா, தாய் தகப்பனை விடுறா, ஆபிரகாம் செஞ்சதை அவளும் செய்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்துவதற்கு இன்னைக்கு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா அவன் மாறுவதற்கு விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாம் சந்ததி என்று பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு நீங்களாலும் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாம் மடியில் லாசரு இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மனமாற ஒரு மனுப்புத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை நம்ம ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை தாமதித்தால் காத்துருங்க. ஐயோ வருஷம் கடைசி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கலாம், இந்த வருஷம் இதை செஞ்சிடணும், இந்த வருஷம் அதை அப்படி பண்ணிடணும், இந்த வருஷம் எப்படியாவது லோனை வாங்கி காரை வாங்கினோம், அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் செய்வார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா கடனை வாங்கிட்டு அடிமையாக இருக்காங்க. கடன் அன்பு கடனை தவிர மற்ற விதத்திலும் கடன்படாதிருங்கள் என்று பவுல் எழுதுகிறாரு நிருபங்களில். இப்போ எங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி செய்யணும், எவ்வளவோ செய்யலாம். எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப மராமத்து பார்க்க முடியாமல் இருக்குது. நான் இருக்கிற வீடெல்லாம் அது என் மகா வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஒரு நாளில் அப்படியே உள்ளே இடிஞ்சு 2 இடத்துல விழுந்துருச்சு. ஆனால் யாரும் உட்காரலை, இல்லைன்னா தப்பிச்சோம். கடன் வாங்கிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ரிப்பேர் பார்க்குறது சித்தம்னா நீங்களே பார்த்து கொடுங்க, நான் பயப்படலை. ஆண்டவர் எந்த சேதமுண்டு என்ன செய்வார், காப்பார். கடனை வாங்கி அதை வாங்கினோம், இதை வாங்கினோம், கார் வசதி எதுவும் எனக்கு கிடையாது. அநேகர் ஊழியத்து கூப்பிடுவாங்க, பஸ்ஸில் ஏறி இறங்கி அதை 2 பஸ்ஸு மாறி லேட் ஆயிடும். அந்த நேரத்துக்கு காரணம் சீக்கிரம் எனக்கு காத்திருக்காமல் போயிடலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தருன்னு நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் தருவார்னு எனக்கு தெரியும். ஊழியத்துக்காக கேட்குறேன் ஆண்டவரே. வாடகை காரில் போனால் எவ்வளோ ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு காலம் சென்னைக்கு ஒருத்தன் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, 15,000 வாங்கிட்டாங்க மதுரையிலேருந்து. அவங்க கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அது இருந்தால் ஊழியங்களுக்கு உதவுமே அப்படின்னு நினைக்கிறாள். நான் பயப்படலை, ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஊழியத்துக்கு கேட்டதை நிச்சயம் என்ன செய்வார், தருவார். இந்த வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம், பயப்படாதீங்க. ரூத்தை மாறி இருங்க. ரூத்து பாருங்க, மரண பிரித்தால் ஒழிய நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டான். நகோமி பின்ன வர தீர்மானம் எடுத்துட்டான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, இந்த உலக வாழ்வை நேசிக்கவே மாட்டாங்க. கர்த்தர் தந்தாலும் சரி தராட்டாலும் சரி கர்த்தருக்கு சோத்திரம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டாங்க. ரூத்து மண்ணுக்காக மாணிக்கத்தை விடலை. பாருங்க, ஒரு பால் விட்டுட்டு போயிட்டான். நமக்கு தெரியும் ரூத்து சரித்திரம், எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதுலேன்னு நினைக்கிறேன். அவள் மோபாவுக்கு போனதே தப்பு. 10 வருஷம் அங்கே இருந்துட்டா, நகோமியும் அவள் கணவனும் இல்லையா? ஆனால் அதை நிமித்தம் 2 மகனும் செத்து போயிட்டாங்க, புருஷனும் செத்துட்டான். 2 மருமகள்களும் இவளும் விதவை ஆயிட்டாங்க இல்லையா? ஆனால் அவள் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு, பெத்லெகேமை ஆசீர்வதிச்சிட்டாரு என்று கேள்விப்பட்ட உடனே திரும்ப வர்றா. அப்போ அவள் மட்டும்தான் போன்னு நினைக்கிறா. ஆனால் மருமக்கமாரில் ஒருத்தி அவள் போயிட்டு அவங்க அப்பா விட்டு அம்மா விட்டு தேடி வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓடிட்டா. ஆனால் இவள் ரூத்து மரண பிரித்தால் ஒழிய எதுவும் என்னை பிரிக்க முடியாது, திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேசாதேன்னே சொல்லிட்டான் மாமிகிட்ட. அதன் நிமித்தம் பாருங்க, ஆண்டவர் அவளை நினச்சி பார்த்தாரு. அதன் நிமித்தம்தான் போவாசாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படாத, வேண்டிக் கொண்டவெல்லாம் உனக்கு தருவேன்றாரு. இஸ்ரவேலுக்கே பெரிய பணக்காரர் தான் போவாஸ். போவாஸ் என்றால் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம கேட்டாலும் ஏன் கிடைக்கல, நம்ம எந்த வகையிலையோ தவறு விருகிறோம். ஆண்டவருக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயப்படுறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுவை சொன்னவங்க நம்மளையும் சொல்லுவாங்க. இயேசுவை தூசித்தவங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னவங்க நம்மளை கூட சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. பெயர் சொன்னால் நீ பிசாசை துரத்துறேன்னு சொன்னாங்க, நம்மளை கூட எப்படியும் சொல்லலாம். ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றணும். இனிமேல் மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. இதில் ஆண்டவரை நம்ம விடவே கூடாது. கொன்று போட்டால் நம்பவே நம்ம உறுதியாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வார். ரூத்துக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி பயப்படாத,
வேண்டுதலின்படி நான் என்ன செய்வேன். பாருங்க, பயப்படாத, நீ வேண்டிக் கொண்டபடி நான் செய்வேன். யாபேஸ்க்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 நாளாகமோ 4:10 யாபேஸ் வேண்டிக் கொண்டது ஆண்டவர் கொடுத்தார். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன். அந்த துக்கம் நிறைந்தவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். அவன் வேண்டிக் கொண்ட அந்த 4 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் பேருக்கு பட்டணங்களே பின்பு உருவாயிருக்கு. ஒன்றுக்கு உதவாத உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார். பயப்படாதீங்க, உலகத்தாருக்கு பயப்படாதீங்க, உதவி செய்யலேன்னு பயப்படாதீங்க. ஒருவேளை சாப்பாடு கிடத்தாலும் அது ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ட்ரெஸ்ஸே இல்லை, இப்போ கிறிஸ்மஸ் வருது, ட்ரெஸ் எடுக்கணும், கடனை வாங்கி அவங்க பட்டம் எடுத்துட்டாங்க, நாம் எடுக்கணும், அவங்க அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு அவங்க நகை வாங்குறாங்க, அந்த பொருள் வாங்குறாங்க, டிவியை மாற்றுறாங்க, அது மாற்றுறாங்க, என்னத்தையும் மாற்றிட்டு போகிறாங்க. விடுங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்றுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. ஆண்டவர் எல்லாம் அனுபவிக்க சம்பூரணமாய் கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6:17 நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் பின்ன வாங்க. அதே போல் கர்த்தருடைய நீதி நியாயப்பிரமாணங்களை சகரியா எலிசபெத் செஞ்சது போல் நீங்களும் செய்யுங்க. அப்பொழுது ஒரு நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியை, நல்ல பெரிய ஒரு அப்போஸ்தலனை, நல்ல ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். உங்களுக்கு பிள்ளைகளேன்னு நினைக்கிறீங்க, நிச்சயம் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை சகரியா எலிசபெத் தந்தது போல் உங்களுக்கு தரப்போறாரு. வர்ற வருஷத்தில் குமாரன் அணைத்து கொண்டு இருக்க போறீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதே போல் வியாதி உங்களுக்கு நெருக்கிக்கிட்டே இருக்குதா, கவலைப்படாதீங்க. மார்க் 1:40 ஒரு குஷ்டரோகி வந்து என்ன செய்கிறான், சுஸ்தமாகிறான். குஷ்டரோகிலாம் சுகமான சரித்திரமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கணும். ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதே போல் உங்களுக்கு இந்த வரப்போகிற ஆண்டில் சுக மாத்திரை தூக்கி வீசி எரிய போகிறீங்க. வெகு காலமாக மாத்திரை சாப்பிட்றீங்களா, அது சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், மூளை சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆயுசு முழுதும் மாத்திரை சாப்பிட சொல்லிட்டாரு. லங்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், வீசிங்காக இருக்கலாம், அப்பப்போ நீங்கள் உறிஞ்சிக்கிட்டுக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போட போகிறாரு. பயப்படாதீங்க, வேண்டிக் கொண்டபடியெல்லாம் செய்வார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் தேவ ஆவியார் அசைவாடுவாராக. எதை குறித்து பயம் இருக்கும், அந்த பயங்கள் இப்போதே நீங்கி போவதாக. ராக்காதாக இப்போ இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் வேண்டுதலை நிறைவேற்றுவீராக, கேட்டதை தருவீராக. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீர். இப்போ என்னோட ஜெபத்தில் கலந்து கொண்டு எதுக்காகலாம் பிரேட் பண்ணுறாங்களோ, இந்த வருஷத்தின் எண்டில் கர்த்தர் உம்முடைய கரத்தின் கிரியில உயிர்ப்பிப்பீராக. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லப்பா. ஓராக அதிகாலாபார புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அலையலோ எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, கர்த்தர் நிரப்புங்கப்பா. எந்த குறையும் வராம காத்துக்கங்க. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.
ஆசீர்வதிப்பாராக.